வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் உழவர உலகம் யூடியூப் சேனல். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி எதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த வீடியோட முதல் தொகுப்பு போட்டிருக்கிறோம். அதாவது நேனோ தொழில்நுட்பங்கள், வேளாண்மையில் நேனோ தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, புதுசாக வந்திருக்கிற நேனோ யூரியோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எல்லோரும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிற அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்துடுறேன். இது இரண்டாம் பகுதி. இதில் என்னென்ன இதை பற்றி எப்படிலாம் இந்த யூரியா தெளிக்கிறோம், இல்லை நேனோ தொழில்நுட்பங்கள் மற்ற என்னென்ன இருக்குது அதை பற்றிலாம் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம உழவர்கள் யூடியூப் சேனலை இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நமது சேனலுக்கு வந்திருக்கும் புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனைவரும் தவறாமல் நமது உழவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறது? இந்த நானோ தொழில்நுட்பத்தை பற்றி துணைவேந்தர் டாக்டர் என் குமார் அவர்களை சந்திப்போமா? நானோ ஃபெர்டிலைசர், அதுவும் நானோ யூரியா மிக சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கீங்க. அது முக்கியமா என்னன்னா, நம்மளுடைய பசுமை புரட்சி 1960 ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கம்ஃபர்டபுளா கிரைன் ப்ரொடக்ஷன் இருக்குது. ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300 மில்லியன் டன்ஸ் இருக்குது. கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்தியா. 60லாம் நம்ம கப்பலை எதிர்பார்த்துட்டு இருப்போம், எப்படின்னா அமெரிக்கால இருந்து கனடால இருந்து ஃபுட் வரும் அப்படின்னு. சோ உணவுப் பொருள்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மடங்கு உற்பத்தி பெருகினது நம்ம விவசாயிகள் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் கிட்டத்தட்ட 1950க்கும் இப்பவும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 326 மில்லியன் டன் இப்ப உற்பத்தி ஆயிருக்கு தோட்டக்கலை பயிர்கள், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். அது பார்க்கும்போது 10 டைம்ஸ் கூடி இருக்குது. சோ அக்ரிகல்ச்சர் கிராப் 6 மடங்கு, இந்த தோட்டக்கலை பயிர்கள் 10 மடங்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒன் ஆஃப் தி சக்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் தான். உரம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன இண்டிகேஷன் வருதுன்னா, ஹையர் ஈல்டு வரணும் அப்படின்னா உரங்கள் தேவை. இது இயற்கையாக அமைந்தது. ஆனா அதே சமயத்துல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த அதிகமா உரம் போடும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பேலன்ஸ் பண்ணாம போட்டுருவாங்க. நைட்ரஜன் மட்டும் நிறைய போட்டுறது, மற்ற மணி சத்து இந்த சத்துக்களை போடாதான் இன்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றோமோ, இந்த வீட்டுல எல்லாம் சீரியல்ஸ், பல்சஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இம்பேலன்ஸா பண்றது. இல்ல அப்படின்னா அண்டர் ரெக்யர்மெண்ட், ஒரு கிராப்புக்கு 100 கிலோ தேவைப்படுதுன்னா 50 கிலோ தான் போடுறது, இல்ல ஓவர் டோஸ் போடுறது. இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இப்ப நிறைய இருக்கனால சாயில் ஹெல்த் சீரியஸ் கன்சர்ன். அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க, சாக்கு உரம் போட்டது. சாக்கு உரம் சொல்றது பொதுவா இந்த யூரியா, டிஏபி விவசாயிகள் சொல்றது, சாக்கு உரம் போட்டனாலதான் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு. சோ இந்த சாக்கு உரங்கள் இல்லாம நம்ம உற்பத்தியை கூட்ட முடியாது. ஆனா சாக்கு உரத்துடைய குவாலிட்டிய இது பண்ணி அதை போடுற அளவை குறைச்சா நல்லா இருக்குன்னு ஒரு கான்செப்ட்ல நீங்க கொண்டு வந்திருக்கிற இஃப்கோ யூரியா நானோ ஃபெர்டிலைசர் அதுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா நீங்க உங்களுடைய டேட்டா கிளீனா சொல்லுது, 50% குறைச்சு நானோ யூரியாவை தெளிப்பான் மூலமா, போலியார் ஸ்ப்ரே இலை மூலமா தெளிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6-9% மகசூல் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நீங்க 11,000 வயல்கள்ல டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒரு மிக சாதனை. அதுல நம்ம யூனிவர்சிட்டி நாங்க பண்ணிருக்கோம். அதனால இப்ப என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல நானோ யூரியா ஃபெர்டிலைசரை எப்படி ப்ரொமோட் பண்றது, அதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி டாஸ்க். ஆனா அதே சமயத்துல என்னன்னா, இது அப்ளிகேஷன் எப்படி நம்ம போடுறது. இப்ப ஒரு பக்கம் ஆட்கள் கிடைக்க மாட்டாங்குது, ஒரு தோல்ல போட்டு மிஷின் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் இப்ப எல்லாம் ஆட்கள் யாருமே வரது இல்லை. அதாவது கடினமான உழைப்புக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அந்த சமயத்துலதான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணா. ஏன்னா இப்ப காவிரி டெல்டா எடுத்துட்டீங்கன்னா அட் ஏ டைம் 6 லட்சம் ஏக்கர் நிலங்கள் நம்ம இது போட்டிருப்பாங்க, பேடி போட்டிருப்பாங்க. இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மெய்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய ஏரியா போடுறாங்க. சோ ஒரே ஸ்டேஜ் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் நம்ம ட்ரோன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணா எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றதுதான்
பல்கலைக்கழகத்துல ட்ரோனே ஒண்ணு நாங்க விலைக்கு வாங்கி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து யாராருக்கு எந்தெந்த விவசாய குரூப்புக்கு தேவைப்படுதோ வாடகைக்கு கொடுக்க கூட தயாரா இருக்கும். ஏன்னா வாங்கி வச்ச ஒரு பொருள் வந்து ஒரு டெட் ஸ்டாக் ஆயிடாது, எல்லாத்துக்கும் உபயோகப்படணும்னு சொல்லிக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல வந்து எங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் சீக்கிரமாக தெரிஞ்சிடும். நம்ம பவான் சார்ல 10 ஏக்கர்ல போட்டு பண்றோம். எவ்வளவு ஹைட்ல அடிக்கணும், ஏன்னா சிலச்சுமே என்ன பண்ணணும்னா பேடியில வந்து ரொம்ப கீழே அடிச்சா இலைகள்லாம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடும். ரொம்ப உயரமா தூரத்துல அடிச்சோம்னா அது வந்து காத்துல பறந்து அடுத்த ஃபீல்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. சோ எந்த டோஸ், எந்த ஹைட்டு, எந்த டைரக்ஷன், இந்த மாதிரி இது ஆனா 1 ஏக்கர் தெளிக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகுது. எங்களுடைய மிஷின் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தொடர்ந்து ஓடும். அப்புறம் பாருங்களா, நீங்க கிட்டத்தட்ட நம்ம 50 ஏக்கர் அதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம். சோ இந்த மாதிரி ஒரு புது டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு இதுல வந்து நீங்க நானோ யூரியா வந்து நிச்சயமாக ஃபிட்டிங் பண்ணலாம். அதுல இன்னொன்னு டிரான்ஸ்போர்ட். இப்ப யூரியா வந்து ஒரு சாக்கு 50 மூட சாக்கு தூக்குற ஆள் கிடையாது. நானும் ஒரு விவசாயி தான், கோகனட் வச்சிருக்கேன். 4 மூடை எடுத்து கொண்டு வரணும்னா அவன் ஒரு வண்டி கேட்பாங்க. இந்த வண்டிக்கு வந்து 200 ரூபா கொடுக்கணும். கூட கொஞ்சம் போட்டா இன்னொரு சாக்கு உரமே வாங்கிடலாம். சோ இப்ப ஆனா அதே இது வந்து நாம வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லிகிராம் பாட்டில் இருக்கும்போது கையிலே கொண்டு போயிடலாம், ஈஸியா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி தான். இதை வந்து விவசாயிகளிடையே அதிகமாக பிரபலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்தால இன்னொன்னு பார்க்கும்போது பொதுவா வந்து சாக்கு உரம் போட்டோம் இல்ல உரத்தை போடும்போது மண்ணு கெட்டு போச்சு சொன்னாங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மண்புழுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நானோ பார்ட்டிகல்ஸ் வெறும் கண்ணுக்கு தெரியாத துகள்களா வந்து சேரும்பொழுது பாதிப்பே இல்லை என்று சொல்லும் போது நல்லா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது அந்த பேடியோ வீட்டோட நியூட்ரிஷன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட் லெவல், மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாம் கூட அதிகமா இருக்குன்னு சொல்லும் போது அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மாதிரி பல விதத்திலையும் ஒரு நல்ல நன்மை கொடுக்கக்கூடிய நானோ யூரியாவை எடுத்து கொண்டு வந்த இஃப்கோவுக்கும் அதை எங்களிடம் கொடுத்து டெஸ்ட் பண்ண சொன்னதுக்கும் நாங்கள் வந்து இஃப்கோவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஆனா இதோட நிப்பாடக்கூடாதுங்க. ஏன்னா யூரியா வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட இந்தியாவில உற்பத்தி ஆகிற ஒரு உரம் நிறைய இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நிறைய காசு கொடுத்து இம்போர்ட் பண்ற உரங்கள் வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ், எம்ஓபி, எஸ்ஓபி, சல்பேட் ஆஃப் பொட்டாஷ், டிஏபி. ரீசன்ட்லி கூட பாத்துக்கலாம், டிஏபி வந்து விலையை ஏற்றிட்டான்னு சொன்ன உடனே விவசாயிகளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் உடனே என்ன பண்ணாரு, அவங்க கொடுக்குற சப்சிடியை குடிச்சாங்க. இதெல்லாம் யாருடைய இதுல போகுது, நம்மளுடைய பட்ஜெட்ல தான் போகும். சோ இந்த மாதிரி உரங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து நானோ ஃபார்முலேஷன் கொண்டு வரணும். சோ இது இஸ் a challenge for TNAU as well as மத்தவங்க யாராவது நானோ டெக்னாலஜி ஒர்க் பண்றீங்களோ அவங்களும் இத கருத்துல கொண்டு வரணும். ஏன்னா நீங்க வந்து ஆப்பிள்ல காமிச்சீங்க நானோ யூரியா அடிக்கும் போது நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு. இன்ஃபேக்ட் இதே மாதிரி தோட்டக்கலை பயிர்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டி அப்படின்னு வந்தா பொட்டாஷ் உரம் அங்க இருக்கும், எம்ஓபி ஆர் எஸ்ஓபி இருக்கும். சோ இதே மாதிரி நானோ ஃபெர்டிலைசர் நீங்க அதை கொண்டாந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வருகாலத்துல வந்து நானோ ஃபெர்டிலைசர் இஸ் கோயிங் டு ரூல் தி கண்ட்ரி. அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு பல்கலைக்கழகம் வந்து நிச்சயமா துணைவா இருக்கும். எங்களுடைய ஆராய்ச்சி இயக்குனர் மற்றும் அந்த நானோ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்ப கிட்டத்தட்ட 10 ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், அவங்கள்ட்ட ஆராய்ச்சி பண்றது முக்கியம் இல்ல, ஆராய்ச்சி முடிவுகளை கமர்ஷியலைஸ் பண்ணி பப்ளிக்கு பொதுமக்கள் கொண்டு போகணும்னு அதுல 2-3 திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற எல்லாமே இப்ப பைப் லைன்ல இருக்கு, கமர்ஷியலைசேஷன் ப்ராசஸ். சோ அதே மாதிரி எங்களோட 17ஆம் ஆண்டுல மதிப்புக்குரிய டாக்டர் மொஹப்த்ரா அவர்கள் பேசும்போது கூட சொன்னாரு, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நானோ டெக்னாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நீட் ஆஃப் தி அவர்னு சொன்னாருங்க. இந்த விதத்துல வந்து நான் வந்து என்னுடைய சயின்டிஸ்ட் ஆஃப் டிஎன்ஏ கேட்டுக்கொள்வது அதுதான், யூ expedite your process of commercialization of the product so that the fruitful research will go to the benefit of the our farmers. இது பண்றோம். சோ இந்த விதத்துல நான் வந்து மீண்டும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். வாழ்த்துக்கள். கோயமுத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் என் குமார் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறார். அதாவது இந்த நானோ யூரியாவை ட்ரோன் பயன்படுத்தி விவசாயிகளின் வயல்களில் தெளிக்க ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இனி வரும் காலம் என்பது நானோ தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கும். அதற்கு நமது விவசாயமும்
விதிவிலக்காக இருக்க வாய்ப்பில்லை. எனவே உழவர் பெருமக்களும் இனி இது போன்ற புதிய நுட்பங்களோடு புதிய இடுபொருட்களோடு தங்களையும் தங்கள் விவசாயத்தையும் இணைத்துக் கொண்டு நாட்டில் உள்ள அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும். தடையில்லாமல் எப்போதும் போல் கடைசி உழவில் போட்டு வைக்கலாம் ரசாயன உரங்களை எல்லாம்